ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுக்குன்னு அக்கறை? அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க. அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன, அக்கறை என்ன? ஏன் அவங்க அப்படி இருந்தா எப்படி? என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க, அந்த கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எங்க அப்பா குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒளிச்சு வைக்கல அப்படின்னு. இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்தில் தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக 2026 மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது. அண்ணன் திருமாவளவனுடைய பதற்றம், அண்ணன் செல்வ பெருந்தையருடைய பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னா, அவங்க பதற்றத்தில் இருக்காங்க. வெளியே என்ன நடக்குது, அந்த கூட்டம் என்ன நடக்குது. அதனால் இது வலிமையாகத்தான் இருக்கு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 7-8 மாத காலம் இருக்கிறது. நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும்.